வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் கண்டிப்பா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களோட ஏஜ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பா ஓவர் கம் பண்ணி தான் வந்திருப்போம். ஸோ இதெல்லாம் எப்படி தாண்டி வரது, எப்படி மைண்டை ரிலாக்ஸ் பண்றது, எப்படி ரிஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷோ மூலமா கண்டிப்பா அது நிச்சயமா சாத்தியமாகும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சூப்பரான செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எங்க பார்த்தாலும் ஒபிசிட்டி பிரச்சனை, எங்க பார்த்தாலும் கார்டியக் அரெஸ்ட், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், உடல் உபாதைகள் இருந்துட்டே இருக்குங்க. இதெல்லாம் தாண்டி உடல் உபாதைகள் எல்லாம் தாண்டி ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ், மன ரீதியான சோர்வுகள், மன ரீதியான அழுத்தங்களையும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படி தாண்டி வருது, இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரே வழி யோகாசனம் மட்டும்தான். அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணா கண்டிப்பா அதுக்கான பெனிஃபிட்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல இவங்க என்ன யோகா போஸ்டர் சொல்லி தர போறாங்க, அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது கொலஸ்ட்ரால் இருக்கு பார்த்தீங்களா, அதை எப்படி கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்காக அந்த ஆசனம், அதுக்குரிய ஆசனங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஜஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜ் வச்சுக்கலாம். அதாவது இந்த கொலஸ்ட்ரால்லே எல்டிஎல் ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எல்டிஎல்னா பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹெச்டிஎல்னா குட் கொலஸ்ட்ரால். எல்டிஎல் நம்ம என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, அது அப்படியே அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ரத்த நாணங்களில் போகக்கூடிய அந்த ரத்தத்தை அப்படியே தடுத்துரும், பிளாக் பண்ணி வச்சிரும். அதுதான் அதனால பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறோம். இப்போ குட் கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளட் ஃப்ளோ கரெக்டாகவும் இருக்கும், நம்ம பாடிக்கு எனர்ஜி கொடுக்கும். அதனால இந்த மாதிரி இருக்குது. இதுக்குமே அளவுகோல்கள் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா எல்டிஎல் பார்த்தீங்கன்னா 100க்கு கீழே இருக்கணும், ஹெச்டிஎல் பார்த்தீங்கன்னா 60க்கு மேலே இருக்கணும். இந்த ரேஞ்ச் ஒவ்வொரு இதுக்குமே மாறும், ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரியே மாறும். அதே மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்ற மாதிரியே இந்த டிஃப்ரென்ஷியேட், இந்த ரேஞ்ச் மாறிட்டே இருக்கும். இதுதான் இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு அதுக்குரிய ஆசனங்கள் அதெல்லாம் நம்ம பண்ண நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஒன்னொன்றுமே நம்ம தெரிஞ்சு செய்ய தான் நம்மளோட பாடியோட சேர்த்து மைண்டும் சேர்த்து நம்ம பண்ணும் போது அந்த ஆசனங்களுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். என்னென்ன ஆசனம் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொலஸ்ட்ராலை நார்மல் ரேஞ்சுக்கு வைக்கிறதுக்கு ஆசனாஸ் பார்க்குறோம். முதல் ஆசனா பச்சி மோட்டானாசனா. காலை இப்படி முன்னோக்கி இப்படி நீட்டிக்கோங்க. இந்த விரல்கள்லாம் நம்மளை நோக்கி இப்படி பார்த்த மாதிரி இருக்கணும். பார்த்துட்டா இப்போ இங்கே உங்களுக்கு கீழே கேப் வராது. இப்போ கைகளை மேல் நோக்கி தூக்கிக்கலாம். அப்படியே மூச்சு எடுத்துக்கோங்க. கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க. இந்த 3 விரலால் நம்ம பெருவிரல் இப்படி பிடிக்கிறோம். பிடிச்சிட்டு நல்லா முதுகு நல்லா இப்படி மேலே நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எல்போ இப்படி கீழே வச்சுட்டு இப்படி குனியணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். தளர்த்தும் போது மறுபடியும் மேலே இப்படி ஏந்தி இப்படி வந்துடலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக வர முடியல, என்னால் இங்கே பிடிக்க முடியல, என்கிட்ட இப்போ தொப்பை இருக்குது, என்னால் இப்படி முன்னாடி வர முடியல, எல்போவும் கீழே வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக இப்படி காலை மடக்கிக்கோங்க. ரொம்ப இல்லை, கொஞ்சமாக மடக்கிட்டு அதே மாதிரி இப்படி பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு ஏன்னா நம்மளோட வயிறு அழுந்தணும், அதுதான் முக்கியம். இப்போ வயிறு அழுந்துட்டு இப்படி பிடிக்க போகிறோம். இதே மாதிரி இருக்கலாம். அப்புறம் அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காலை அப்படியே நீட்டிகிட்டே போயிடணும். நீங்கள் ஃபுல் போச்சு கரெக்டாக என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போது இதிலே நீங்கள் இப்படி கால் மடக்கிட்டு வச்சு பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, இதில் வைக்கும் போது ரொம்ப வழுக்கிட்டே போகுது, என்னால் இப்படி வைக்க முடியலங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே ஒரு 2 தலைகாணி வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் கால் இந்த மாதிரியும் வச்சுருக்கலாம். இன்னொரு முறை பண்ணுறது என்னன்னா, என்னால் அப்படியும் கால் மடக்கிட்டு பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது இப்படி வைக்கணும். ஆனால் கொஞ்சமாவது நம்ம வயிறு அழுந்தணும். கொஞ்சம் முன்னாடி குனிஞ்சிட்டு இப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் முழுமையாக கை கீழே போகலைனாலும் பரவாயில்ல, இப்படி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை இங்கேயும் பிடிக்க வரலன்னா இங்கே நீங்கள் இந்த இடத்துல பிடிச்சிக்கலாம், இப்படியும் இருக்கலாம். கொஞ்சமாக நமக்கு வயிறு அழுந்துற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம்.
இது பச்சிமோட்டா ஆசனா. இப்போ இதுக்கு அப்புறமேட்டு இன்னொரு ஆசனம் வந்து பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை, அர்த்த மச்சேந்திர ஆசனா. ஒரு கால் இப்படி மடக்கி வச்சுக்கோங்க, இன்னொரு கால் இது கால் தாண்டி இப்படி வைங்க. இந்த மடக்கி இருக்க காலை தாண்டி இப்படி வைக்கணும். இப்போது எந்த கால் வந்து மேலே வச்சுருக்கோமோ அந்த கை அப்படியே வந்து நம்ம பின்னாடி கொண்டு போக போகிறோம். இந்த கையை இப்படி மடக்கிட்டு இதோட இடது காலோட முட்டியை பிடிக்க போகிறோம். அப்படியே வந்து நம்ம திரும்பணும். நம்ம தாடை வந்து ஆனால் இது ஷோல்டரில் படக்கூடாது, ஆனால் பேரலாக இருக்கணும், அது பார்த்துக்கலாம். நல்லா இப்படி திரும்பி பார்க்க போகிறோம். இதில் இருக்கலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு கழுத்தை மட்டும் திருப்பிட்டு அப்புறம் கையை காலையும் தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே வந்து இடது பக்கம் பண்ணிக்கலாம். வலது காலை மடிச்சிடலாம், இடது காலை இப்படி தள்ளி வச்சிடலாம். இப்போ இடது கால் இருக்கிறதுனால இடது கையை இப்படி பின்னோக்கி இப்படி வச்சிடுறேன். வலது கையை இப்படி மடக்கிட்டு இந்த காலை நல்லா இப்படி தள்ளிட்டு இதோட முட்டியை பிடிக்கிறோம். இப்போ முட்டி பிடிக்க வரலன்னா உங்களுக்கு வந்து எங்கே பிடிக்க வருதோ அங்கே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே தான் வருதுன்னா இங்கே வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா இங்கே வைங்க. எந்த இடத்துல வருதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே திரும்பிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். கழுத்தை திருப்பிட்டு கைகள் காலவழியும் தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போது இந்த மாதிரி முழுமையாக பண்ண வரலன்னா ஓரளவுக்கு பண்ணுங்க. சப்போஸ் என் கால் இப்படி வச்சுட்டு இப்படி தான் வைக்க வருது அப்படிங்கிற மாதிரினா அப்படி வேணால் வைங்க. பட் ஆனால் ஆக்சுவல் போஸ் வந்து இந்த முட்டியை தாண்டி கால் வரக்கூடாது. அதாவது இந்த பக்கம் இப்படி வைக்கணும், இப்படி தள்ளி இப்படி போயிடக்கூடாது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. முதல்ல இப்படி பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பயிற்சி பண்ண 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 உங்களுக்கு கால் வந்து நல்லா இப்படி வந்து இந்த பக்கம் வந்துடும். தளர்த்திக்கலாம். அடுத்தது இன்னும் ஒரு ஆசனம் வந்து பார்த்துடலாம், தனுர் ஆசனா. இதுக்கு வந்து இப்போ அப்படியே வந்து நம்ம கவிழ்ந்து படுக்க போகிறோம். இந்த கால்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ 2 கால்களையும் அப்படியே மடக்க போகிறோம். நம்மளோட கொலுசு போகிற இடத்த இப்படி பிடிக்க போகிறோம். இதில் வந்து உங்களோட தோள்பட்டை நல்லா இப்படி விரிச்சிட்டு, மார்பு பகுதி நல்லா விரிச்சிட்டு, வயிற்றை அழுத்திட்டு காலை ஃபஸ்ட்டு தூக்குறோம். நிறைய பேர் இதில் ஒரு வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்னென்னா அவங்களோட செஸ்ட் பகுதி மட்டும் மேலே நல்லா தூக்கிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. கால் பகுதியை மட்டும்தான் ஃபஸ்ட்டு இப்படி தூக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு மார்பு பகுதியை லைட்டாக தூக்கினா போதும். இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுக்கு மாற்று ஆசனம், அப்படியே பாலாசனம் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போது நம்ம கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக உள்ள ஆசனங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அர்த்த மச்சேந்திராசனா, தனுராசனா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இதுக்குள்ளே வந்து நம்ம பயிற்சி ஆசனங்கள்லாம் முன்னாடி இருக்கிற பகுதியிலேயே வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கோம், அதையும் பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கோங்க. இது வந்து கரெக்டாக வந்து செய்யணும். எப்படி வந்து அலைன்மெண்ட் வந்து நான் கரெக்டாக சொல்லியிருப்பேன். இதை வந்து நிறைய டைம் வந்து நீங்கள் செய்யணும். ஒரு டைம் வந்து செய்யாமல் நிறைய டைம் செய்ய செய்ய வந்து உங்களுக்கு பலன்கள் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஆசனங்களை முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். எல்லாருக்குமே மதர் டங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு விஷயம் கூட. பட் அதெல்லாம் தாண்டி இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால வேர்ல்டு வைட் எல்லா இடத்துலையும் சர்வை பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜை இவங்க எவ்வளோ ஈஸியாக பிகினர்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா?
வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்க போறோன்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரீகாலேஷன் இல்லையா? ஸோ ரீகாலேஷன் என்னது? நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல என்னது? பாஸ்ட் அப்படின்னாலே என்னது? முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான். அப்ப முடிஞ்ச ஒரு விஷயம் இறந்த காலம். ஸோ அதை வந்து எப்படி சொல்லலாம்? அதையும் எப்படி சொல்லியிருக்காங்க? அதுலயே பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது கரெக்டா சொல்லணும். அதாவது திருத்தம் இல்லாம சொல்லணும் இல்லையா? ஸோ அப்ப இறந்த காலத்துல நடந்த முடிஞ்ச ஒரு விஷயத்த பெர்ஃபெக்ட்டா சொல்லணும் அப்படிங்கிறது தான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது. நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ எக்ஸ்க்ளூசிவா நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் பார்த்தாலும் பாசிட்டிவ் ஃபார்ம் பார்த்தாலும் யார் வேணும் நமக்கு? மெயின் ரோலா நமக்கு வேர்ப் அப்படிங்கிறவர் வேணும். ஸோ V1, V2, V3 இல்லையா? V1 வந்து என்ன பண்ணும்? நிகழ்காலம் ப்ரெசென்ட்டை வந்து இண்டிகேட் பண்ணும். அப்ப இந்த V1 இந்த ப்ரெசென்ட்ல நான் உங்களுக்கு என்ன வேர்ப் ஃபார்ம் வச்சிருக்கேன் அப்படின்னா ஸ்லீப் அப்படிங்கறத வச்சிருக்கேன். அப்ப ஸ்லீப் அப்படிங்கிறது என்னது? தூங்குறது இல்லையா? சோ ஸ்லீப்னா என்ன? தூங்கு. தூங்கு அப்படிங்கிறது ஸ்லீப். இதே வந்து நான் பாஸ்ட்ல சொல்றேன் அப்படின்னா என்ன வரும் எனக்கு? ஸ்லெப்ட் அப்படின்னு வரும். சோ இதே V3ல வரும்போது அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னால எனக்கு என்னதான் வரும்? ஸ்லெப்ட் அப்படிங்கிறது தான் வரும். அப்ப ஸ்லீப்ங்கிறதுக்கு என்ன வருது சொல்றாங்க? தூங்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் என்னது? ஸ்லெப்ட்ன்னு இருக்கு. ஸ்லெப்ட்ங்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? தூங்கினார். என்ன பண்ணா? தூங்கினார் அப்படிங்கறத சொல்லலாம். He slept. அவன் தூங்கிட்டான் அப்படிங்கிறது. இல்ல they slept. அவர்கள் தூங்கி விட்டார்கள் அப்படிங்கிறது. சோ they என்னும்போது அவர்கள். மரியாதையா சொல்லும்போது அவர்கள் தூங்கி விட்டார்கள் அப்படிங்கறது சொல்லலாம். சோ he அப்படிங்கும்போது அவன், அவள் அப்படிங்கறது டைரக்டா சொல்லும்போது அவன் தூங்கிட்டான் அப்படிங்கறதையும் நீங்க சொல்லலாம். சோ தூங்கினார், தூங்கிட்டான் அப்படிங்கறது மாதிரி கூட பேச்சு வழக்குல வரும்போது தூங்கிட்டான்னு சொல்லுவோம். நம்ம அதுவே ஒரு ப்ரொஃபஷனலா பேசும்போது தூங்கினார் அப்படிங்கறது சொல்லுவோம் இல்லையா? சோ அதே போலதான். பட் எல்லாத்துக்கும் அர்த்தங்கள் ஒண்ணுதான். இப்ப ஸ்லீப், ஸ்லெப்ட், ஸ்லெப்ட் இருக்கு. இது நம்ம எப்படி சென்டென்ஸ்ல ஃப்ரேம் பண்ணலாம் வாங்க. ஸோ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கு நமக்கு என்ன வேணும்? சப்ஜெக்ட் வேணும் இல்லையா? அப்போ சப்ஜெக்ட்டுக்கு என்ன இருக்கு? நம்மகிட்ட என்னலாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி. இவங்கெல்லாம் நம்ம கிட்ட சப்ஜெக்ட்ல இருக்காங்க. சோ நம்ம என்ன ரூல் பார்த்துட்டு இருக்கோம்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ன்ற ரூல் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னும் போது யார் கொடுப்பாங்க? ஏபி அப்படிங்கிறவர் இருக்காரு. ஏபிங்கிறவர் யாரு? ஆக்ஸிலரி வெர்ப். வி ஹேவ் வெர்ப்ஸ். நம்ம கிட்ட வெர்ப்ஸ் இருக்கு. ஆக்ஷன் வெர்பா இருக்கு. ஆனாலும் நமக்கு என்ன வேணும்? ஆக்ஸிலரி வெர்ப்ங்கிறது வேணும். ஏன்னா ஆக்ஸிலரி வெர்ப் தான் உங்களுக்கு என்ன பண்ணும்? ஒரு சென்டென்ஸை வந்து கரெக்டா அமைக்கிறதுக்கு உதவும் இல்லையா? அப்ப ஆக்ஸிலரி வெர்ப் இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னால என்ன தருது? ஹேட் அப்படிங்கறத கொடுக்குது. ஓகே, எக்ஸ்க்ளூசிவா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? நெகட்டிவ் பார்க்கிறோம். அப்ப நெகட்டிவ் அப்படிங்கும் போது என்ன கொடுக்குறாங்க? நாட் அப்படிங்கறத கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் தென் as the rule of V3 ஆட் பண்ணோம் இல்லையா? after had notக்கு அப்புறம் V3 ஆட் பண்ணோம். V3 எதை இண்டிகேட் பண்ணோம்? பிபிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல V3 வந்து இண்டிகேட் பண்றதால இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு? ரூல் வந்து பெர்ஃபெக்ட்டா ஃப்ரேம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம் அப்படின்னா என்னது? எக்ஸாம்பிள். நம்ம சப்ஜெக்ட்ல சப்ஜெக்ட்ஸையும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நேமிங் பர்சன்ஸையும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்றேன்? நேமிங் பர்சன்ஸ் எடுக்கல. ஸோ பின்னு hadn't slept properly அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்போ பின்னும் என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல வந்து நான் இதோட கூட நிறுத்தலாம். ப்ராப்பர்லி இல்லாம பின்னும் hadn't slept. பின்னு வந்து தூங்கல அப்படின்றதோட நிறுத்தலாம். ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன்? ப்ராப்பர்லி அப்படின்றது எழுதியிருக்கேன். அப்ப சரியாக அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். எப்போ அப்படிங்கறத when அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வேணும். அதையும் மென்ஷன் பண்ண நினைச்சீங்கன்னா பின்னும் hadn't slept properly at last night அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சோ அப்ப என்ன வரும்? பெண்ணு வந்து சரியா தூங்கல. எப்போ? லாஸ்ட் நைட் வந்து அவ சரியா தூங்கல அப்படிங்கறதுதான். இங்க நாட் போட்டிருக்கீங்க. இங்க ஏன் இப்படி வித்தியாசமா போட்டிருக்கீங்கன்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்றதா ஷார்ட் ஃபார்ம்ல என்ன சொல்லுவோம்? இன்ட் அப்படிங்கறது சொல்லுவோம். அப்ப hadn't, had not ரெண்டுமே என்னதான்? சேம் தான் நமக்கு இல்லையா? had not பின்னும் had notன்னு சொல்லலாம். இல்ல பின்னும் hadn'tன்னு சொல்லலாம். ஓகே, அப்ப என்ன பண்ணல? பின்னு hadn't slept properly at last night அப்படிங்கும் போது நம்ம என்ன சொல்லலாம்? பின்னு வந்து நேற்று இரவு என்ன பண்ணல? சரியாக தூங்கவில்லை அப்படிங்கிற மாதிரி வரும். அப்ப இன்னும் நேற்று இரவு இல்லையா? ஏன்னா நம்ம ஏன் நேற்று இரவுன்னு போடுறோம்? இங்க வந்து லாஸ்ட் நைட்ன்னு இருக்கு. சோ நேற்று இரவு. அப்புறம் சரியாக ஏன் பயன்படுத்துறோம்? ப்ராப்பர்லின்னு இருக்கு. அப்ப சரியாக.
சரியாக என்ன பண்ணல, ஸ்லெப்ட். அதுக்கப்புறம் ஹேடன்ட் இருக்கு. ஏன்னா ஸ்லெப்ட் மட்டும் அப்படின்னா தூங்கினார் தான். அப்ப இங்க நாட் சேர்ந்திருக்கிறதால என்னது, தூங்கவில்லை. அப்ப பெண்ணோ நேற்று இரவு சரியாக தூங்கவில்லை. சோ அப்படி இப்போ உங்களுக்கு சென்டென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ யாரோ ஒருத்தர் பெண்ணுங்கிறதையும் சொல்லலாம், நேம் சொல்லலாம். இல்ல வி, யூ, தே அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். எனிதிங் டு பி. சோ அவர் என்ன பண்ணல, கரெக்ட்டா தூங்கல. இத நீங்க ஷார்ட்டா கூட முடிக்கலாம் தான். சின்ன சின்ன சென்டென்ஸா நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ண நினைக்கிறேன் மேம்னா, நீங்க அப்படியே இந்த ரூல் அப்படியே அப்ளை பண்ணுங்க. இல்ல மேம் எனக்கு சின்ன சென்டென்சஸ்லாம் நல்லா பழகிட்டேன். அத வந்து கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறேன் அப்படிங்கும்போது யூ ஷால் யூஸ் இந்த மாரி கம்ப்ளீட் பண்ணலாம். ப்ராப்பர்லி அட் லாஸ்ட் நைட் சொல்லலாம். இல்ல எஸ்டர்டே அந்த மாரி டைரக்ட்டா கூட சொல்லிக்கலாம். சோ இப்ப இந்த ஸ்லீப், ஸ்லெப்ட், ஸ்லெப்ட் அப்படிங்கிறோட தமிழாக்கம் தெரிஞ்சிருக்கும். அத எப்படி பயன்படுத்தலாங்கிறதையும் சொல்லிக் குடுத்தேன். இந்த ஸ்லீப், ஸ்லெப்ட், ஸ்லெப்ட்ட வந்து ஒரு 5 to 10 சென்டென்சஸ் வச்சு ஹோம் ஒர்க் பண்ணுங்க. அந்த ஹோம் ஒர்க் பண்றத பேசியும் பழகுங்க. பேசுங்க, டெக்ஸ்ட் பண்ணி பாருங்க. சோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு பிராக்டிஸ்ட் ஆயிடும். ஓகேங்களா? அடுத்த கிளாஸ்ல அடுத்த வொர்க் ஃபார்மோட உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. மஞ்சள் வெயில் மாலை மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல டிஃப்ரெண்டான விஷயங்களை வந்து பார்த்துட்டே வரோம். இவ்வளோ இருக்கா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, இவ்வளோ நாள் இது கூட நம்ம தெரியாம இருந்திருக்குமே அப்படின்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லவா? ஷாக்கிங் இல்ல, ரொம்ப சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேர்ல்டுல இருக்கக்கூடிய கோல்டுல 11% இந்தியன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கிட்ட தான் இருக்கு. ஆனா அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, என்கிட்ட எதுவுமே இல்லையே, பேசாம வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதெல்லாம் அவங்களுடைய மேஜிக்கல் வேர்ட்ஸ். ஆனா அதெல்லாம் நம்ப முடியாது. வேர்ல்டுல எடுத்த சர்வே படி இந்த வேர்ல்டுலயே நிறைய தங்கம் இருந்தாலும், கிலோ கணக்கில் தங்கம் இருந்தாலும், டன் கணக்கில் தங்கம் இருந்தாலும், அதுல 11% ஒன்லி இந்தியன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கிட்ட தான் இருக்கு. இப்போ வரைக்கும் அவங்க தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஹேரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நிறைய ஹேர் ஃபால் ஆகும், இல்லைன்னா டென்சிட்டி லாஸ் ஆகும். ஆனா நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், நம்ம முடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல, டென்சிட்டி ரொம்ப லூஸா இருக்கு, முடி தின்னனா இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்மளுடைய முடி ரொம்ப கொஞ்சம் ஹெல்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதால 100 கிராம் வெயிட் வரைக்கும் தாங்க முடியுமா? இதே ஒரு முடி அப்படியே கொத்த பிடிக்கிறோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட 12 டன் வரைக்கும் தாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதை நீங்க எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண முடியாது, பட் எல்லாத்தையும் கொத்த வச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் ஹியூமனுடைய ஹேர் அப்படின்னு சொல்றாங்க. இதையும் தாண்டி போனா 2 யானையை வச்சு தூக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சிக்கன் சாப்பிட மாட்டேன்னு சொல்றவங்கலாம் வெஜிடேரியன்ல எப்படி சிக்கன் மாதிரியே ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இருந்தாலும் சிக்கன்ல இருக்கக்கூடிய வேஸ்டேஜை வச்சே இப்போ ஒருத்தர் கோடிக்கணக்காக சம்பாரிச்சிட்டு இருக்காரு தாய்லாந்துல. சிக்கனுடைய வேஸ்டேஜ்னா என்ன நீங்க நினைக்கிற அது கிடையாது. அதிலிருந்து நிறைய ஃபெதர் வரும்ல, ரெக்கை. அந்த ரெக்கைகள் எல்லாத்தையும் தனியாக சேகரித்து அதன் மூலியமாக மீட்டை தயாரித்து அந்த மீட்டையும் விற்கிறாங்க. இது ஃபெதர் தான் அப்படின்னு சொல்லியும், ஆனால் அதை சாப்பிட்றதுக்கு சிக்கன் மாதிரியே இருக்கான். அப்படி உருவாக்குனதுனால வேஸ்டேஜிலிருந்து ஒரு சல்லி பைசா கூட போடாமல் எல்லாமே லாபம் மட்டுமே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க தாய்லாண்டில். ஹெச்கியரா பியூட்டி டைமண்ட் லிப்ஸ்டிக், இதுதான் இந்த வேர்ல்டுலேயே காஸ்ட்லியஸ்டான லிப்ஸ்டிக்னு சொல்கிறாங்க. இதோடைய விலை இந்தியன் மதிப்புப்படி 8.5 கோடி ரூபாய்க்கு ஒரு லிப்ஸ்டிக்கு. இதில் என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் டைமண்ட்ஸ் இருக்குது, கோல்டு இருக்குது. இதெல்லாத்தையும் சாதாவாக வைக்கல, இதில் சாம்பைன் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ண ஒரு லிப்ஸ்டிக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒயிட் கோல்டெல்லாம் இன்ஃபியூஸ் ஆகிருக்கிறதுனால தான் இது இந்த ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வெறும் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு நினச்சிக்க முடியாது, இது ஒரு பீஸ் ஆஃப் ஜுவல்லரி. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijayashree. Take care. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல். ஒவ்வொரு நாளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறது தான் இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாருங்கிறத பார்க்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஆகஸ்ட் 8ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த ஆகஸ்ட் 8 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச பூனைகள் தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க. பூனைகள் தினம் அப்படின்னு சொல்லும்போது சில அரிய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. பூனைகள் வந்து பார்த்திங்கன்னா முதலாக 9500 ஆண்டுகளுக்கு முன்னராக எகிப்தியர்கள் தான் வீட்டில் வந்து வளர்க்க தொடங்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. எகிப்தியர்கள் தான்
பூனைகளை வந்து புனிதமாகவும் பெண்களின் உருவத்தை வந்து வணங்கி வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. யாராவது வந்து பூனையை கடத்தி வெளிநாடுகளுக்கு விற்றால் தூக்கு தண்டனையை வழங்கினார்கள் எகிப்தியர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி யாராவது வீட்டில் வந்து பூனை இறந்துருச்சு அப்படின்னா ஆண்கள் வந்து புருவத்தை அந்த மலித்து அந்த துக்கத்தை அனுசரிப்பார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க. அதே வந்து பூனைக்கு வந்து இருட்டில் வந்து அவ்வளவு ஷார்ப்பாக பார்க்கக்கூடிய தன்மை உண்டுங்க. அதனால் எவ்வளோ பெரிய நீங்கள் அந்த இருட்டில் இருந்தாலும் சரி பூச்சை வந்து கரெக்டாக பூனைகள் வந்து பிடிக்குமாங்க. அதே மாதிரி பூனையுடைய காதுகள் இருக்குது பார்த்தீங்களா, காதுகள் வந்து 180 டிகிரி அந்த அளவுக்கு ஷார்ப்பாக சுற்றி வச்சிட்ருக்குமாங்க பூனை. அதாவது தவளை வந்து தாவி குதிக்கிற சத்தத்தை கூட பூனையால் உணர முடியும் என்பது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைங்க. அதே மாதிரி வந்து பூனைக்கு வந்து மனிதனை விட 14 மடங்கு அதிகமான மோப்ப சக்தி வந்து பூனைக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பூனைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 அடி நீளம், எவ்வளவு வேகமாக எவ்வளவு தாவினாலும் வந்து பூனை வந்து தாவி குதிக்குமாங்க. அதே மாதிரி பூனையை வந்து நீங்கள் எந்த இடத்துல கொண்டு போய் நீங்கள் விட்டீங்கனாலும் மன வலிமையோடு வாழக்கூடிய ஆற்றல் வந்து பூனைக்கு இருக்குது. அதே மாதிரி பூனை வந்து கடல் நீரை கூட குடித்து வாழக்கூடிய தெம்பு வந்து மன வலிமை படைத்தது பூனை இனம் என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மைங்க. நாம் செல்ல பிராணிகள் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு எல்லாருக்கும் நாய் அப்படி தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் செல்ல பிராணிகளில் முதலிடம் வகிப்பது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூனைங்க. அதே மாதிரி பூனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சுத்தமான ஒரு விலங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் பூனையை. இந்த பூனை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உடம்பை வந்து நக்கி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்குமாங்க. எப்பெல்லாம் வந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, ஆனால் பூனை வந்து உடம்பை வந்து அவ்வளவு சுத்தமாக வந்து வச்சுக்குமாங்க. இப்படி பல திறன் படைத்த இந்த பூனைகளுடைய செயல்பாடுகளையும் அந்த பூனை உயிரினங்களையும் வந்து அங்கீகரிக்கும் வகையில் இந்த உலக பூனைகள் தினம் ஆகஸ்ட் 8ஆம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjal Velmali team.